Hello guys, welcome to 2am Tamil channel. நம்ம இன்னைக்கு ஒரு set of questions பார்க்க போறோம், which is 2022 CAT paper slot 3 paper. சரியா? So starting with the first question. முதல் question என்ன கேட்டிருக்காங்க? It's all basic equation. என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். Suppose k is any integer such that the equation 2x squared plus kx plus 5 is equal to 0 has no real roots. முதல் keyword no real roots. And the equations x squared plus k minus 5x plus 1 equals 0 has two distinct real roots. அடுத்த clue for x. So we are going to solve for x as well as k. என்ன பண்ண போறோம்? Then the number of possible values of k is. சரி, எனக்கு k value வேணும். ஆனா இன்னொரு hint கொடுத்திருக்காங்க, k is any integer. So எனக்கு k integer இருக்கணும். And அந்த k value எடுத்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரு சில கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னன்னா முதல் ஈக்குவேஷன் no real roots வரணும், ரெண்டாவது ஈக்குவேஷன் distinct roots வரணும். எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் முதல் ஈக்குவேஷன் no real rootsனா என்ன அர்த்தம்? நமக்கு டிஸ்கிரிமினன்ட் வச்சு பார்ப்போமா? no real rootsக்கு டிஸ்கிரிமினன்ட் என்ன? டிஸ்கிரிமினன்ட் is less than 0, which is b squared minus 4ac less than 0. சொல்லுவோமா? இந்த ஈக்குவேஷனில் b ஸ்கொயர்னா என்னது? this part x ஓட கோஎஃபிஷியன்ட் k ஸ்கொயர் minus 4 into a வேல்யூ வந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் and c is constant value 5 less than 0. அப்போ k ஸ்கொயர் இது 8 5 40 இந்த மைனஸ் 40 இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் 40 எடுத்துட்டேன். அண்ட் இந்த விஷயம் என்ன சொல்லுது? k வேல்யூ k ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 40. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இருந்திருக்கு, அந்த வேல்யூலாம் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும்? எனக்கு k வேல்யூ எல்லாமே இன்டிஜராக வேணும். அதனால் ஸோ k வேல்யூ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸாக வரும். எங்கன்னா -6லேருந்து +6 வரைக்கும் எல்லா வேல்யூ நான் எடுத்துப்பேன். k is a value which belongs to k வந்து -6லேருந்து +6 வரைக்கும் எல்லா வேல்யூ எடுத்துப்பேன். அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போதுலாம் k ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 40 இருக்கும். சப்போஸ் நான் 7 அப்ளை பண்ணேன், 7 அப்ளை பண்ணேன் ஆகும், இட் வில் பி 49, which is more than 40. எனக்கு அது வரக்கூடாது. ஸோ ஐ ஹவ் டேக்கன் த இன்டிஜர் வேல்யூ, கேவோட இன்டிஜர் வேல்யூ எடுத்தாச்சு. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த -6லேருந்து +6 வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ், தட் இஸ் d should be more than 0. கரெக்டா? ஸோ இதுக்கு என்ன வரும்? k minus 5 whole square minus 4 into 1 into 1 should be more than 0. நான் என்ன பண்ணுறேன்? k minus 5 whole square more than 4. அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்? k minus 5 whole square is more than 2 square சொல்லலாமா? அப்போ இந்த லாஜிக் படி என்ன ஆகும்னா k minus 5 is more than plus 2 or k minus 5 is less than minus 2. ரெண்டு செட்டாக பிரிக்க முடியும். ஸோ k வேல்யூ ரெண்டு செட்டாக பிரிக்கிறேன். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ k வேல்யூ k minus 5 is more than plus 2 இருக்கா? k minus 5 is more than plus 2. அப்போ k வேல்யூ என்ன ஆகும்? more than 7 ஆகும். தட்ஸ் ஒன் பாசிபிலிட்டி. இன்னொன்று என்ன எடுத்தோம்? k minus 5 is less than minus 2ன்னு எடுத்தோம்ல. அப்போ k வேல்யூ என்னவா இருக்கும்? இட் should be 5 minus 2 3. இது ஒன்று, இது ஒன்று. ஸோ எனக்கு செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ இந்த சொல்யூஷனில் எனக்கு என்ன ஆகும்? k வேல்யூ 8லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இந்த k வேல்யூ 3 விட ஒரு நம்பர் முன்னாடி 2லேருந்து -infinity வரைக்கும் போகும். ஸோ இதை வச்சு நான் சொல்லுவேன் k belongs to a number starting from 8 to infinity. இந்த இடத்துல k belongs to a number -infinity to 2. இப்படி போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வேல்யூ இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ காமன் வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது k வேல்யூ -6லேருந்து +6 வரைக்கும் இருக்குது, ஒரு சின்ன லிமிட். இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது 8 to infinity பெரிய லிமிட், இது -2 to -infinity இன்னும் இந்த சைடில் இருக்க லிமிட். ஸோ இது காமனாக இருக்க வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை பார்க்கணும். நமக்கு முன்னாடி இருந்த செட்டில் -6 to +6 இருக்குது. அப்போது k more than 7 ஒர்க் அவுட் ஆகாது, காமன் வேல்யூ வராது. அப்போ அந்த லிமிட் கட் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு வராது, இது வராது. அடுத்து இது செக் பண்ணுவேன். ஸோ -infinity to 2 அது ஒரு லிமிட், அண்ட் -6 to +6 அது இன்னொரு லிமிட். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் என்ன? k வேல்யூஸ் எடுக்கணும். எனக்கு -6லேருந்து +2 வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்துப்பேன். ஸோ -6 -5 அப்படியே போயிட்டே இருந்து 0 1 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துப்பேன். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி set bracket.
எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்போ கே வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்பர் ஆஃப் கே வேல்யூஸ் நான் பார்க்கணும். ஹவு மெனி கே வேல்யூஸ் ஆர் பாசிபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ -6லேருந்து -1 வரைக்கும் 6 வேல்யூ இருக்குது. 0 1 2 எக்ஸ்ட்ரா ஒரு 3 வேல்யூ, மொத்தமாக சேர்த்தா 9 வேல்யூ. And that's how I get the answer. Okay, the answer is 9. Check பண்ணி பார்த்துருவோமா? Yeah, right.